பரிவர்த்தனை செய்யும் போது பின் நம்பருக்கு பதிலாக விரைவில் பயோமெட்ரிக் மூலம் பணம் அனுப்பும் நடைமுறை வரவிருப்பதாக தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. யுபிஐயை பயன்படுத்தி தினமும் கோடிக்கணக்கான மக்கள் பண பரிவர்த்தனைகளை செய்து வருகின்றனர். சிறிய பெட்டிக்கடைகள் முதல் பெரிய மால்கள் வரை பெரும்பாலான இடங்களில் யுபிஐ பயன்பாடுதான் முன்னிலையில் இருக்கிறது. ரொக்கமாக பணத்தை கொடுப்பதை விட டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை மக்கள் அதிகம் பயன்படுத்துகின்றனர். இந்நிலையில் ஒவ்வொரு பண பரிவர்த்தனையின் போதும் உங்கள் பின்னை உள்ளிட வேண்டிய அவசியம் இல்லாமல் ஃபேஸ் ஐடி அல்லது பயோமெட்ரிக்ஸ் பயன்படுத்தி அனைத்து யுபிஐ பரிவர்த்தனைகளையும் விரைவில் அங்கீகரிக்க என்பிசிஐ பரிசீலித்து வருவதாகவும், அதே நேரத்தில் யுபிஐ பரிவர்த்தனைகளில் பின் நம்பரை ஆப்ஷனலாக மாற்றவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது செயல்படுத்தப்பட்டால் தனிநபரின் கைரேகை, கண் கருவிழி ஸ்கேன் போன்ற பயோமெட்ரிக் தகவல்களை பயன்படுத்தி விரைவில் உங்கள் யுபிஐ பரிவர்த்தனைகளை செய்ய முடியும். யுபிஐ தொடர்பான நிதி மோசடிகளை குறைப்பதில் இது ஒரு முக்கிய முயற்சியாக இருக்கும். ஏனென்றால் யுபிஐ பின்களை போலல்லாமல் பயோமெட்ரிக் தகவல்களை திருடுவது மிகவும் கடினம். முதியவர்கள், டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் குறித்து தெரியாதவர்கள் பயோமெட்ரிக் முறையை பயன்படுத்தி யுபிஐயை பயன்படுத்தலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னை நினைவில் வைத்திருக்க வேண்டிய அவசியமும் இதில் கிடையாது. அதே நேரத்தில் பயோமெட்ரிக் மூலம் நடக்கும் பரிவர்த்தனைகள் மேலும் பாதுகாப்பாக இருக்கும் வகையில் இந்த அமைப்பு செயல்பட வேண்டும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நடைமுறை எப்போது அமலுக்கு வரும் என்பது குறித்தான தகவல்கள் இன்னும் சொல்லப்படவில்லை.